இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இசிஜிசி லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இசிஜிசி லிமிடெட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இவங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் 2025-26க்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசிஜிசியோட ஒர்க் ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் எந்த பொருளை யார் வேணால் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இசிஜிசியோட அப்ரூவல் இல்லாமல், இவங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லாமல் யாருமே பொருளை வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதுதான் இவங்களோட மெயின் ஒர்க்கு. இது அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த அப்ரெண்டிஸ் 25 வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 25 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா 12,300 ருபீஸ் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருந்தா போதும். இது 1 இயர்க்கான ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஜுவேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். இவங்களோட ட்ரைனிங் சீட்ஸ், அதாவது இவங்களோட ட்ரைனிங் சென்டரில் எந்தெந்த ட்ரைனிங் சென்டருக்கு சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தென் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், ராய்ப்பூர், வாரணாசி, கான்பூர், ஆக்ரா, நொய்டா, மொராதாபாத், ஜெய்ப்பூர், ஜோத்பூர், தானே, நரிமன், பாந்த்ரா. இதை தவிர நாக்பூர், அகமதாபாத், ராஜ்கோட், வதோரா, சூரத். ஸோ இதெல்லாம் அதர் தென் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மொத்தம் 8 பிரான்ச் இருக்குது. சென்னையில் 2 இருக்குது. சென்னை பிரான்ச், சென்னை சவுத் பிரான்ச் அப்படின்னு 2 வச்சுருக்காங்க. இதை தவிர கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச், கரூர், மதுரை, சேலம், திருப்பூர், தூத்துக்குடியில். ஸோ இந்த பிரான்ச்சுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு சீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் உங்களோட கிராஜுவேஷன் வந்து ரெகுலர் காலேஜ், அதே மாதிரி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொன்னேன். அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 படி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அப்ளிகபிள் இந்த செலெக்ஷனுக்கு. உங்களோட ஏஜ் 21லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கலாம். அவங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடிக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஒரு 5% சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போட போகிறீங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், நீங்கள் படிச்சிருக்கிற கிராஜுவேஷன், அதே மாதிரி அதில் நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுபடி வந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் காமிக்கும் போது அதை வச்சு அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி. ஸோ இதை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் www.nats.education.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. ஏற்கனவே நீங்கள் நேட்ஸ் மூலமாக ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே போதும். இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களோட ஏஜ், பர்சன்டேஜ், நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, நீங்கள் எஸ்சி, எஸ்டியா, ஓபிசியா, பிடபிள்யூபிடியா, இந்த மாதிரி என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக கரெக்டான இன்ஃபர்மேஷன், கரெக்டான மார்க்கு, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுல தான் உங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆகலை நேட்ஸ் அப்படின்னா அந்த nats.education.gov.in இந்த வெப்சைட் சொன்னாலே அதுக்குள்ளே போயிடுங்க. அதில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாகின் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் உள்ளே போயிடுங்க. இல்லைனா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் திருப்பி ஆக்டிவேஷன் லிங்க் வாங்கி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்யூ நம்பர், இது வரைக்கும் லாகின் பண்ணலை, இது வரைக்கும் நான் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட அந்த கேஒய்சி, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு 12 ஒரு யூனிக்யூ என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. இதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் லாகின்குள்ளே போனீங்கன்னா அப்ளை அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு வந்து இசிஜிசி லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த வேகன்சி டிஸ்பிளேயில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அவங்க கேட்குற அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஸ்டூடெண்ட்டு, இது வரைக்கும் நேட்ஸ் மூலமாக எதுவுமே அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி கேஒய்சி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அதே தான் நீங்கள் வந்து இசிஜிசி லிமிடெட் அப்ளைன்ற ஆப்ஷனுக்குள்ளே இசிஜிசி லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த வேகன்சி டிஸ்பிளேயில் இருக்கும்.
அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும்போது எந்த ட்ராவலிங் அலவன்ஸும் உங்களுக்கு தரமாட்டாங்க. நீங்கள் தங்கிறதுக்கோ எந்த அலவன்ஸும் தரமாட்டாங்க. அதெல்லாம் உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து வேணும். ஸோ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் நீங்கள் வாங்கணும். அதுவும் வந்து ஆக்டோட ப்ரொசீஜர் இதுபடி தான் உங்கள் செலெக்ஷன் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னும் போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 19th செப்டம்பர். லாஸ்ட் டேட் வந்து 5th அக்டோபர். இந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கறதா இருந்தாலும் ஹார்ட் காப்பியாக எந்த இன்ஃபர்மேஷனும் வராது. உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதில் மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியை ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.